அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், வ இலா ஆதின் அஹாஹும் ஹூதா قال يا قوم اعبدوا الله ما لكم من اله غيره. அவர்கள் சொன்னார்கள் தன்னுடைய சமூகத்தை பார்த்து, கூட்டமே அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனை விடவா வேறு கடவுள்கள் உங்களுக்கு இருக்கிறார்கள். வ இலா சமூத அஹாஹும் சாலிஹா, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் சொன்னார்கள், யா கௌமி அபுதுல்லாஹ், கூட்டமே அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனை தவிர வேறு இறைவன் இல்லை. வ இலா மத்யன அஹாஹும் ஷுஐபா, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், யா கௌமி அபுதுல்லாஹ் மா லக்கும் மின் இலாஹின் கைரு. இப்படி இந்த பூமியிலே அனுப்பப்பட்ட அத்துணை நபிமார்களுடைய நோக்கம், இந்த பூமியிலே அனுப்பப்பட்ட விசேஷமான தூதர்களின் நோக்கம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலுல் அஸ்ம் மினர் ருசுல், நபிமார்களிடமிருந்து விசேஷமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த 5 நபிமார்கள், இவர்களுடைய நோக்கமும் ஒட்டுமொத்த நபிமார்கள் ரசூல்மார்களுடைய நோக்கமும் லா இலாஹ இல்லல்லாஹ். இதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்முடைய நேசர், எம்முடைய தாயும் தந்தையும் அவர்களுக்கு அர்ப்பணமாகட்டும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பினார். இதற்காகத்தான் மக்காவிலே குறைஷிகளை அழைத்து, காஃபிர்களை அழைத்து, கூட்டவே இந்த மலைக்கு பின்னால் ஒரு கூட்டம் உங்களை தாக்க வருகிறது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸாதிகுல் அமீன், நாங்கள் நம்புவோம் முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் தான் மறுமை வரை வரக்கூடிய மக்களுக்கு எச்சரிக்கை செய்பவனாக வந்திருக்கின்றேன் என்று எப்போது பிரச்சாரம் செய்தார்களோ, என்று எப்போது மக்களுக்கு அறிமுகப்படுத்தினார்களோ, அன்றிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய இறுதி வார்த்தையாக லா இலாஹ இல்லல்லாஹ் ஃபீ ரஃபீகில் அலா என்று எப்போது உச்சரித்தார்களோ அதுவரை அல்லாஹ்வுடைய தூதரின் காலை, அல்லாஹ்வுடைய தூதரின் பகல், அல்லாஹ்வுடைய தூதரின் உறக்கம், அல்லாஹ்வுடைய தூதரின் ஒட்டுமொத்த வாழ்க்கையுடைய நோக்கமும் லா இலாஹ இல்லல்லாஹ். எதற்கு மக்காவிலே அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மக்களுடைய எதிர்ப்பை சம்பாதித்தார்கள்? எதற்கு தாயிஃபிற்கு சென்று 10 நாட்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அடி வாங்கினார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் எதற்கு தான் பிறந்த மக்காவை விட்டு மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்தார்கள்? எதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமையில் அத்துணை போர்க்களங்களும் கூட்டப்பட்டது? எதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை வழிநடத்தினார்கள்? யமனுக்கு அனுப்பினார்கள் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை. யா முஆத், அறிந்து கொள், உன்னை அனுப்புகிறேன் யமனுக்கு. எதற்காக தெரியுமா? நான் அனுப்பப்பட்ட நோக்கம், எனக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்கள் அனுப்பப்பட்ட நோக்கம், ஃபதுஉஹும் இலா ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அவர்களை அலை முஆதே, அந்த மக்களை நீ லா இலாஹ இல்லல்லாஹ்வின் பக்கம் அலை. அதை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்னு மாஜா கிரந்தத்திலே பதிவு செய்யப்படுகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாக, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இதா காலல் அப்து, ஒரு அடியான் லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் என்று கூறினால், படைத்த இறைவனை தவிர வேறு இறைவன் இல்லை, அல்லாஹ்தான் உயர்வானவன் என்று கூறினால், கால யகூலுல்லாஹு அஸ்ஸ வஜல், இந்த வார்த்தையை அடியான் கூறிய மாத்திரத்திலேயே அல்லாஹ் சொல்லுகின்றான், ஸதக அப்தி, என் அடியான் உண்மை கூறினான்,